அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது குடல் ஆரோக்கியம், கட் ஹெல்த். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 உணவுகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மருந்து வந்து வேலை செய்யலை. இப்போ ஒரு சர்க்கரை நோய்க்காக நம்ம ஒரு மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா உடனே அடுத்த வெர்ஷன் மாறுறோம். அந்த காம்பினேஷன்லேருந்து ஹையர் காம்பினேஷன் போயிடுறோம். அதே மாதிரி ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லை, ரத்த கொழுப்பு கட்டுப்பாட்டில் இல்லைன்னா உடனே ஹையர் டோசேஜ். இப்போ வந்து 10 சாப்பிட்ற இடத்துல 20 mg சாப்பிட்றோம். அப்படி டோசேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது வந்து இந்த குடல் ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறத காட்டுது. யாருக்கெல்லாம் குடல் ஆரோக்கியம் இல்லையோ அவங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் கண்டிப்பா கட்டுப்பாட்டுல இருக்காது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, இப்போ ஒரு டயபெட்டிக்காக ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காமனா கொடுக்கக்கூடிய ஒரு ஜெனரிக் மெடிசனே அவங்க எடுத்துட்டு இருக்காங்கனாலும் அந்த மெடிசன் அப்படியே மோஷன்ல வருது டாக்டர், அப்படியே ஒயிட்டா மாத்திரையாவே மோஷன்ல இருக்குன்னு நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நீங்களே நிறைய பேர் அதை ஃபீலும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய டைஜஷன் சரியா இல்லை, அப்சார்ப்ஷன் சரியா இல்லை அப்படின்னாலே நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவும் ஒழுங்கா உடல்ல சேராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்துகளும் முழுமையாக வேலை செய்யாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ சாப்பிட்ட சரியா உடம்புல ஒட்டல போல அப்படின்னு அவங்க கழோக்கியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொன்னது இந்த கட் ஹெல்த் பற்றி தான். ஸோ குடல் ஆரோக்கியத்தை பற்றி தான். இந்த குடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? நமக்கு அடிக்கடி கேஸ்ட்ரிக் இருந்துகிட்டே இருக்கும், உணவு எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்கும், பிளாட்டிங்காக இருக்கும், வயிறு ஊதுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி டயரியா மாதிரியான பிரச்சனை, மோஷனில் வந்து சீல் மாதிரி கலந்து போகிறது, ரத்தம் மாதிரி கலந்து போகிறது, திடீர்னு தொடர்ச்சியாக கான்ஸ்டிபேஷன், திடீர்னு டயரியா, சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது, தலைவலி அடிக்கடி வருது, உடல் இழைப்பு சோர்வாயிட்டே போய் உடல் இழைச்சிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதை சரிப்படுத்தக்கூடிய உணவு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மஞ்சள் வந்து பல நோய்களுக்கு மருந்தா இருக்கிற மாதிரி குடல் ஆரோக்கியத்துக்கும் மஞ்சள் ஒரு மிகச்சிறந்த மருந்தா இருக்கு. ஸோ மஞ்சளை எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளோட ஒரே ஒரு சிட்டிகை மிளகு தூள் மட்டும் சேர்த்து ஒரு டீ மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த மஞ்சளுக்கு என்ன தன்மை இருக்குன்னா, குடல்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கு. நாளைக்கு வந்து குடல் புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகள் வராம தடுக்கக்கூடிய தன்மை, ஸோ கோலன் கேன்சர் மாதிரி வராம தடுக்கக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய குர்குமின் அப்படிங்கிற ஆல்கலாய்டுக்கும் இந்த தன்மை இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஆன்டி பாக்டீரியல் தன்மையுடைய இந்த மஞ்சளை ஒரு நாளைக்கு நம்ம வந்து 500 மில்லிகிராம்ல இருந்து 2000 மில்லிகிராம் வரைக்கும் டோசேஜா எடுத்துக்கலாம். அது ஒரு 3 டோசஸா டிவைட் பண்ணி டீ மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம குடல் ஆரோக்கியம் மாறிக்கிட்டே வரும். ஸோ குடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மஞ்சள் டீ பெஸ்ட் மெடிசன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வாட்டர், அவ்வளோ மினரல்ஸ், அவ்வளோ சத்து பொருள் அதில் அடங்கி இருக்கு. அந்த சோற்று கற்றாழையுடைய தன்மையே அந்த குடல் உள்பகுதியில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. ஸோ டெய்லி மார்னிங் வந்து ஒரு 20லேருந்து 40 கிராம் அளவுக்கு சோற்று கற்றாழையை வந்து மோரில் அடித்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வந்தோனாலே குடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா அதிமதுரம். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வேர் தான். கூட வந்து கடுக்காய் பொடி இதுவும் கிடைக்கும். ஸோ இந்த அதிமதுரம் ஒரு 2 சிட்டிகை, கடுக்காய் பொடி ஒரு 2 சிட்டிகை, ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அது வச்சு ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா, குடலினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கு. அதே சமயம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கு. இப்போ நமக்கு இந்த குடல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லக்கூடியது GERDன்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ். இதை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும், கேஸ்ட்ரைட்டிஸ் திரும்ப திரும்ப உணவு எதுக்கழிச்சு புளிச்ச ஏப்பமா வரதை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது இந்த அதிமதுரமும் கடுக்காயும் சேர்ந்த டீ. இது கூட வந்து நீங்க கருப்பட்டி சேர்த்தும் எடுத்துக்கலாம். இது நீங்க எந்த டைம்ல வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவு உணவுக்கு பிறகு சோம்பு டீ நீங்க எடுத்துக்கலாம்.
சோம்பு டீ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா எந்த விகிதத்துல இருக்கணுமோ அதை வந்து சரிப்படுத்தக்கூடிய தன்மை, அந்த மைக்ரோபயோமோடைய பேலன்ஸ் குடல்ல உருவாக்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கிறது இந்த சோம்பு டீ. ஸோ இந்த சோம்பை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து ஜஸ்ட் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி டீ மாதிரி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், குடல் அலர்ஜி நோய்களை போக்கக்கூடியதாகவும் இருக்கும், குடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைச்சி பாக்டீரியாவோட சமச்சீர் நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். லாஸ்டா பார்த்தீங்கன்னா கசகசா. கசகசா அந்த காலத்துலேருந்தே வயிற்று புண் அப்படின்னாலே நம்ம முன்னோர்கள் கொடுத்தது தான் இந்த கசகசா. ஆனால் நம்ம இன்னைக்கு அதை மறந்துட்டோம். அப்போ இந்த கசகசாவை எப்படி எடுத்துக்கலாம்? ஜஸ்ட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான், அதுக்கு மேலே வேண்டாம். அது கூட வந்து நீங்கள் ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இரவு நேரம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் குடல் புண் முழுமையாக ஆறிடும். அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், ஜிங்க் இந்த மாதிரியான சத்துக்கள் அந்த குடல் பகுதி உள்புறத்தில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன், சளிச்சவு வந்து இத்து போயிடும் குடல் அலர்ஜி நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு. அதை மறுபடியும் உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கசகசாக்கு இருக்கு. ஸோ கசகசா இரவு நேரங்களில் நம்ம எடுத்துக்கலாம். பால் சேர்த்து எடுத்துக்கலாம், ஆனால் பால் சுத்தமான பசும் பாலாக இருக்கணும். ஒருவேளை பாக்கெட் பாலாக இருந்தால் அதுவே அலர்ஜியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 உணவுப் பொருட்கள், மூலிகை பொருட்களை வச்சு குடல் அலர்ஜி நோய், குடல் அந்த மாதிரி குடல் சார்ந்த பிரச்சனைகளை தடுத்து குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நோய்கள், சர்க்கரை நோய் முதல் இரத்த அழுத்தம் முதல் இரத்த கொழுப்பு வரை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரை பல நோய்களுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகளினுடைய அளவை படிப்படியாக குறைக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.